கைஸ். ஸோ நான் செய்கிற ஒர்க் அவுட்டை பார்த்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சர்க்யூட் ட்ரைனிங்கில் ஒரு 10 வகையான ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் அப்படிங்கிறது 2025 டிசம்பர் 21 எழுதியிருந்தோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டுக்குள்ளே வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து 100+ கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருந்தீங்களோ 2025 எக்ஸாம்ஸில், அது அவங்க எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது இது ஒரு அன்பிரடிக்டபிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் யாரெல்லாம் 100+ கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருந்தீங்களோ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். கரெக்டுங்களா? ஸோ வந்து உங்களோட பிசிக்கலை வந்து எப்போதும் போல நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரோப் கிளைம்பிங் அதிகபட்சமாக வந்து 6 மீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 ஸ்டார் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 400 மீட்டர் கிரவுண்ட் வந்து இதுதான் கரெக்டாக வந்து நான் இங்கே 400 மீட்டர் கிரவுண்டில் தான் நான் நிற்கிறேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஆர்டிசி கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப்ல நம்ம இங்கே நிற்கிறோம். பட் நம்ம தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிறது வெளியில் இருக்குது. இது வந்து ஜிடிக்கான பிசிக்கல் ஃபிட்னஸ் நடக்கிற இடம் தான். இங்கே பின்னாடி நான் உட்காந்துக்கிட்டு இருக்க இடத்துல நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாருமே வந்து ஜிடி எக்ஸாம் அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகி ட்ரைனிங் வந்தவங்க. சரி, ஓகே. எனிவே நமக்கு தேவை என்னன்னா எஸ்ஐ எக்ஸாம் ரிசல்ட்டு ஜனவரி எண்டுக்குள்ளே வருது. எல்லாருமே ரெடி ஆகிக்கோங்க. நன்றி.